அப்புறம் எஸ்பி வந்து வெறும் 5 சீட்டு தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் எஸ்பி வந்து 37 சீட்டு தான் பெரிய அடியே. ஸோ இந்த எஸ்பி வந்து கம்மியாக வந்துச்சுன்னா ஸோ நம்ம எல்லாருடைய சர்வே வெற்றி பெற்றிருக்கோம். இதில் வெற்றி பெறதுக்கு காரணம்னா எஸ்பி சீட்டு இவ்வளோ வாங்கினால தான் பெரிய சிக்கல். அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு காலை குளிச்சு வச்சுட்டு தலைமுடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மீட்டிங் ஒரு ஃபோட்டோ செக்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கே வந்துடுவோம், நாளைக்கே அப்படி பேசிட்டு இருப்போம். இங்கே வரப்போ தமிழ்நாட்டில் தமிழில் முடிச்சு டெல்லி சென்றார், அரசியலை மாற்றினார் அப்படின்னு பேசுறதானே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னு பாருங்க, மற்றெல்லாம் வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் மந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. இன்னைக்கு எப்படின்னா ஆட்சியை பிடிச்சிருக்கணும். இப்போ வீழ்த்துருக்கணும், மோடி அவர்களை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சா இதுக்கே ஐயோ வெற்றி 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 வெற்றின்னு கோப்பைன்னு சொல்லி போராடி நேற்று மோடி ராகுல் காந்தி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, தமிழ் முதலமைச்சரும் பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் வெற்றி அல்ல. நீங்கள் ஆட்சியை பிடிச்சதான் வெற்றி, மகிழ்ச்சி. என்னுடைய மிஸ்டேக் கிடையாதுல்ல. சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஆகி 2ஆகி 3ஆகி விட்டேன்ல. நீங்கள் அங்கே சொன்னதுக்கு பேசுறீங்களா, இங்கே எக்ஸிட் போல சொன்னால இப்படி இருக்கு, இப்படி மாற ஏற்ற வரும்போது கணபதி கூட வெற்றி பெற வாய்ப்புன்னு சொன்னால, அதை ஏன்டா நீங்கள் விளம்பரம் பண்ணல? நீங்க அதுவும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது ஒரு 1.2% தான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க சொன்ன எக்ஸிட் போல்ல இருந்து. ஆனா இதுல வந்து ஓட்டா நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன ஒரு 10-15 அந்த பாருங்க, நீங்க பாத்துங்க இதுல என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இல்ல சார், அது ஒரு 1 லட்சத்துக்கு மேல அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் வந்தனால தான் எல்லாரும் அதை கேக்குறாங்க. 1 லட்சம் ஓட்டு எங்க போச்சு அப்படி ஏத்துட்டு அப்புறம் நாம் தமிழ் சீமான வந்து கட்சி நான் எப்படி கம்பெனி கிடைச்சோம் சீமான் சொன்னாரு கட்சி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு, இப்ப பாஜகவோட அதிகமாக கட்சி கிடைச்சிடுவாரா? ஏதோ கோவத்தில் சொல்றது. அன்னைக்கு நானா கோவத்தில் காண்டர் சொன்னேன், எனக்கு போலீஸ்கார் காவல்துறைனா பிடிக்காது. ஏன்னா நாங்கள் வழக்கறிஞருங்க, பொதுவாக வழக்கறிஞருக்கு எப்படி காவல்துறைனா கொஞ்சம் பிடிக்காது. அந்த ஒரு இருக்கப்போ எனக்கு பிபி காண்டு ஏறுது சொன்னேன். இது என்ன தப்பு முன்னாடி போச்சு? உனக்கு அண்ணாமலை காட்டு அண்ணாமலை காட்டு, என்கிட்ட காட்டக்கூடாது. உனக்கு கட்சி ரீதியா கொள்கை ரீதியா உனக்கு அவங்களுக்கு எதுனா அங்கே போய் காட்டு, என்ன நினைச்சு செய்யணும், சம்பவம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன பர்சன்டேஜ் என்ன மிஸ் ஆயிருக்கு, எனக்கு போனை போட்டு டார்ச்லாம் அப்புறம் அந்த போனை சைலன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். எவ்வளோ போன் தெரியுமா லைஃப்ல, என் சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி டார்ச்லாம் இருக்கக்கூடாது. இது கொள்கை சனி அடிமைடா, நான் அடிமை கிடையாது. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மேன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. நேற்று எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வெளில வந்திருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கணிச்ச எல்லாருக்குமே வந்து டோட்டலாக நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃப்ளிப்புன்னே சொல்லலாம். நினச்சதுக்கு கட்சியும் சரி கணிப்பும் சரி நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ பார்க்கும்போது உங்கள் கணிப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர் இல்லாமல் மித்த இடங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு 1-2, அதாவது நான் ஸ்டேட் வைஸ் சொல்கிறேன், ஒரு 1-2 இதுதான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேஷில் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே சொன்னது ரொம்ப ஒரு ஃப்ளிப், அதுவும் போன தடவை விட ரொம்பவே ரொம்ப கீழே வர வாங்கிட்டாங்க அவங்க. அதாவது 34 வரைக்கும் சீட் வாங்கியிருக்காங்க 62 இருந்து. ஸோ எதனால உத்தரப்பிரதேசம், அதுவும் வந்து அயோத்தியா கோவில் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் இந்த ஒரு ஃபிளிப் நடந்தது? அது எல்லாரும் எது பார்த்து சாதி வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சாதி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவங்க இருக்கிற நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ் அமைஞ்சு போச்சு. ஆட்சி வந்து 10 ஆண்டுலாம் இருப்பதால ஆட்சி மாற்றம்னு சொல்லிட்டு அந்த உடைய வேவ் வந்து அங்கே இருக்கிறதுனால அந்தக்கான இடங்கள் வந்துச்சு. அதுக்கு ஒரு விஷயம் என்ன, இப்போ நான் இந்த 543 தொகுதிகள் இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்கா இல்லையா? அந்த உத்தரப்பிரதேஷும் ரெண்டே தாங்க மிஸ்டேக் ஆச்சு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது எடுக்கிற டைம் வந்து ஒரு இது எடுப்பாங்க, எல்லாமே மிஸ் ஆகும். அந்த எடுத்து வந்த பிறகு வந்து கேட்கறது கேள்வி மட்டும் இல்லாமல் எண்ணியல், பண்பியல், உளவியல் மாதிரி டேட்டா சயின்ஸு, கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பொறுத்து வரும். அப்படி வர்றபோது மிஸ் ஆகிறது காரணம் அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகி போச்சு. ஸோ நம்மளே என்ன சொன்னோம்னா, அதாவது நாம என்ன வச்சோம்னு சொன்னால் மொத்தம் வந்து 80 சீட்டுங்க. 80 சீட்டில் 62 சீட்டு டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி வச்சோம். ஆனால் பிஜேபி 33 தான் வாங்குச்சு. அப்புறம் எஸ்பி வந்து வெறும் 5 சீட்டு தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் எஸ்பி வந்து 37 சீட்டு தான் பெரிய அடியே. ஸோ இந்த எஸ்பி வந்து கம்மியாக வந்துச்சுன்னா ஸோ நம்ம எல்லாருடைய சர்வே வெற்றி பெற்றிருக்கோம். இதில் வெற்றி பெறதுக்கு காரணம்னா எஸ்பி சீட்டு இவ்வளோ வாங்கினால தான் பெரிய சிக்கல். இது வந்து காரணம்னா அப்படியே நம்ம எண்ணியல் மக்கள்கிட்ட வந்து கேட்டதுக்கும் டேட்டா சயின்ஸு, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, கரண்ட் டேட்டா எல்லாத்தையும் சேகரித்து வச்சு இது பண்ணுற போது எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் அடி விழுந்தது. ஒரு 3-4 செட்டு தான் எல்லாருக்கும் பெரிய அடி. சூஸ் பண்ணது கிடைச்சது வேற மாதிரி, அதுக்கும் டிஃப்ரெண்டாக தான் ஏதாச்சும். மற்றபடி இதுக்கான காரணம் இதுதான். அந்த மக்கள் வந்து காங்கிரஸ், சமாஜ்வாடி பார்ட்டி ஒன்றுனால இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் எட்ஜி வந்தது காரணம் அதுதான். இந்த இடத்துல பாஜக இந்த அளவுக்கு பின்தங்கிறது காரணம். இது நல்லதும் கூட. ஏன்னா இப்போ அவங்க சுயபரிசை செய்வாங்க. பாஜக இப்போ ஆட்சிக்கு பிடிச்சிட்டாங்க, ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க சுயபரிசை அந்த வாக்குகளை மறுபடியும் பெறுவதற்கான யுக்திகளை வகுப்பான்றதான் நான் பார்க்குறேன். ஓகே,
இப்போ நீங்க சொல்றீங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னா, ஆனா இன்னைக்கும் ஐஎன்டி கூட்டணி மறுபடியும் யாராவது ஒரு இந்த பக்கம் இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலையில தானே இருக்காங்க. அப்படிதான் ஃபிளிப் நடக்குமா இவங்களுக்கு? இல்ல சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய மோடியுடைய ரொம்ப ஃபாலோயிஸ். அப்புறமா அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. அதுக்கடுத்து வந்து முயற்சி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட டெல்லிக்கு போறாரு. எப்படியாவது சந்திரபாபு நாயுடு பேசி வந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா, டெப்டி பிஎம் ஆக முடியுமா, 5 அமைச்சர் வாங்க முடியுமா அப்படின்ற கனவோடு தான் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்போ அதனால் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்காது. நிச்சயமாக மோடி தலைமையில் அடுத்த வாரம் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கான யுக்திகளை அவங்களும் நேற்று நைட்டே முடிவு செய்யப்பட்டிருப்பாங்க. அதனால் சும்மா பரபரப்பு செய்தி வரும் மொழியை போய் வெறுங்கையில் தான் ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்குறேன். இந்திய கூட்டணி நம்ம ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி உருவாக்கணும் இல்லையா? இப்போ போனது அரசாங்க பணம் இல்லையா, மக்கள் பணம் கிடையாது. இப்போ தமிழக முதலமைச்சர் தனி விமானத்தில் போயிருக்காரு இல்லையா, இது யாருடைய பணம்? மக்கள் பணம் இல்லையா? அதனால் வந்து இப்போ தனி விமானத்தில் போயிட்டு தமிழக முதலமைச்சர் டெல்லி போயிருக்காரு. ஏன்னா யுஎஸ் அமெரிக்கா போயிருக்காங்க. டெல்லி போயிட்டு என்ன இந்தியாவுடைய தலைநகரம் எப்படி இந்த மதுரிலேருந்து சென்னைக்கு வரையும் அது மாதிரி நம்ம வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு காலை குளிச்சு கழிச்சு தலைமுடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மீட்டிங் ஒரு ஃபோட்டோ செக்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கே வந்துடுவோம், நாளைக்கே அப்படி பேசிட்டு இருப்போம். இங்கே வரப்போ தமிழ்நாட்டில் தமிழ் முதலமைச்சர் டெல்லி சென்றார், அரசியலை மாற்றினார் அப்படின்னு பேசுறதானே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியும். பாலிடிக்ஸ் அப்படின்னு பாருங்க. மற்றெல்லாம் வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் மந்திரங்கள் தந்திரங்கள் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அடுத்து கண்டினியூட்டி அரசியலில் வந்து அரசியல் வியாபாரத்தை கரெக்டாக செய்யறதுக்கான அரசியல் வியாபாரம் பண்ணிருக்காங்க. அந்த வியாபாரத்துக்கு போயிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது பாஜக 303 போன முறை எடுத்திருக்கு. இந்த முறை 240க்கு வந்திருக்கு. அதாவது 50-55 சீட்டுக்கு மேலே பாஜக கையிலேருந்து போயிருக்கு. எந்த இடத்துல பாஜக வந்து அதை தவற விட்டாங்க? பாஜக ஏதாவது பிரச்சாரமா இல்லை ஏதாவது அவங்களுடைய யாரையாவது ஒடுக்குற முறையில் இருக்கிறது மாதிரி இருக்குதா? இந்த இடத்துல பாஜகவுடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மோடி அவர்களாகட்டும், அமித்ஷா அவர்களாகட்டும், மற்ற ஏனையவர்கள் எல்லாரும் பேசுறது கொஞ்சம் பேச்சுக்களையும் மாற்றிருக்கலாம். அது பேச்சுக்களை கொஞ்சம் சரியில்லை. அதுக்கடுத்து கொஞ்சம் செயல்பாடுகள் இவங்க கொஞ்சம் சரி திருப்தியாக செயல்படலை. முஸ்லீம் ஓட்டுகள் வந்து சரிவர இவங்க ஒர்க் அவுட் பண்ணலை. இந்துத்துவாக்கான கட்சியினே கொண்டு போன தப்பு. ஏன்னா இங்கே அனைத்து சாதி மக்களும் உட்பட்டவர்கள். அப்படிப்போ அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிக்கணும், தலித் மக்கள் ஓட்டை வாங்கியிருக்கணும். ஊபியிலலாம் பெய்து காரணமே தலித் மக்கள் ஓட்டுகள் வந்து இவங்களுக்கு வரலை, கம்மியாகலை. அதுதான் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க நான் பார்க்குறேன். கவனத்தோடு இருந்தானா கண்டிப்பாக வந்திருக்காது. இதில் வந்து அவங்களுடைய கவனக்குறைவாக தான் பார்க்குறேன். இந்த கவனக்குறைவை எதிர்காலத்தை சரிப்படுத்திட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா கஷ்டம். அது மாதிரி மோடி அவர்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்னால மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ இவ்வளோ ஸ்கீம்னால நான் இப்போ பெனிஃபிட் அடைஞ்சேன், இன்னைக்கு எனக்கு தண்ணி கிடச்சிது, கேஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த ஓட்டு போடும்போது ஒரு முறை அவங்க வந்து ஞாபகப்படுத்தி தானே போட்டிருப்பாங்க. மக்கள் மறதியானவர்கள். இனி கலைஞர் ஒரு காலத்தில் என்ன மாதிரி திட்டம் வந்தார், ஒரு ஆட்சி தோத்தாரா இல்லையா? அதனால் இங்கே திட்டத்துக்கான ஆட்சியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த நொடி மறந்துடுவோம். அன்னைக்கு யார் அதை தான் பார்ப்போம். நீங்கள் நன்மை செஞ்சீங்க. நீ ஆனால் தமிழ்நாட்டில் சென்டிமெண்ட் நினைக்கிறாங்க. சில இடங்களில் பார்க்குறப்போ திமுகனே வந்து அந்த 6000 ரூபாய் திட்டத்தை மூலமாக நலம் பெற்று ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இருந்த போதிலும் வந்து அந்த நொடியில் அவனுக்கு ஏதோ வெறுப்பு காண்டு அதனால் மாற்றி ஓட்டு போட்டான். அப்படி தான் பார்த்துக்கணும். அதை மறுபடியும் நம்ம வந்து நம்ம கன்வே பண்ணி அவனை திருப்திப்படுத்தி நம்மளே வாக்கு அரசியல் வாக்கு பெறுவதற்கு நோக்கத்தை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். திமுக எப்படி பண்ணுது? திமுக 3 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு நன்மை தர ஆட்சியா? தீமையான ஆட்சி, ஊழலான ஆட்சி, கலெக்ஷன் கையூட்டு பெறுகிற ஆட்சி. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க? வாக்கு அரசியலை கரெக்டாக பயன்படுத்தி ஜெயிச்சிடறாங்கல்ல. இந்த தான் தவறுறாங்க. இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா வெற்றி பெறலாம், இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஓவராலாக நான் சொன்ன மாதிரியே இந்த பிஜேபி வந்து 50-55 இடத்துல வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து 20க்கும் மேற்பட்ட சீட்ஸை திரும்ப பிடிச்சிருக்காங்க போன முறையை விட. ஆட்சி பிடிச்சாங்களா? ஆட்சி 10 ஆண்டா இது சரி ரைட்டு. 10 ஆண்டா வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தபோது பிஜேபி பிடிச்சி 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அப்படி பிடிச்சாங்க. அது மாதிரி 10 ஆண்டா மோடி ஆட்சியை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சாங்களா? அதுதான் பெருமை. இது மார்த்தட்டிக்குள்ள நான் வெற்றி பெற்றுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு எப்படின்னா ஆட்சியை பிடிச்சிருக்கணும். இப்போ வீழ்த்துக்கணும். மோடி அவர்களை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சா இதுக்கே ஐயோ வெற்றின்னு கோப்பைன்னு சொல்லி போராடி நேற்று மோடி ராகுல் காந்தி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, தமிழ் அமைச்சரும் பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் வெற்றி அல்ல. நீங்கள் ஆட்சியை பிடிச்சதான் வெற்றி, மகிழ்ச்சி. குறுக்கு வழியில் வாழ்க்கத்திடம் திருட்டு வழங்கப்படான்ற மாதிரி குறுக்கு வழி தானே இன்னைக்கு தமிழ் அமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசுறீங்க. காந்தி மூலமா காந்தி அவங்களும் தொழில் மூலமா நெருக்கம். குப்பத்துக்காரர் என் பக்கத்து ஊருக்காரர் தான் குப்பம், அந்த ஊருக்காரப்போ காந்தி வந்து தெலுங்காரு அப்படின்ற போது காந்தி வச்சுன்னா சந்திரபாபு நாயுடு பேசி நைட்டு பேசிருக்கீங்க. ஸோ அதனால என்னன்னா இதெல்லாம் நடக்காது. சந்திரபாபு நாயுடு காப்பாற்றியவர் மோடி. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பாஜக கூட்டம் இல்லைன்னா பவன் கல்யாணம்னா சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்ற முடியாது. ஸோ அந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால வெற்றி பெற்றார். அப்படின்ற போது நிச்சயமாக பாஜக கூட தான் அவர் பயணிப்பார். ஆனால் சந்திரபாபு சேர்ந்து எப்படியாவது நம்ம பக்கம் வந்துட்டு நம்ம வந்து பல ஆயிரம் கோடியில் சம்பாதிக்கின்றார். இது வியாபாரம். இப்போ டெல்லி நடக்கிறது வியாபாரம், மக்களுக்காக அரசியல் அல்ல. இது மக்களுக்கான நலனுக்கான அரசியல் அல்ல. தன்னுடைய நலனுக்காக டெல்லி சென்றிருக்கிறார். தன்னுடைய ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எதாவது காப்பாற்ற முடியுமா, ஏதாவது மற்ற நிதிஷ்குமார்லாம் பல மாதிரி எதை பேசி பண்ணி இழுத்து கொண்டு வந்து கூட ஆட்சி பிடிச்சிட முடியுமா, அந்த மாதிரி நோக்கத்திற்காக தான் போகிறாங்களே. நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்கள் முன்னேற்றத்திற்காகலாம் எல்லளவு நகர மாட்டாங்க. சும்மா அது
இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடோட இந்த சுச்சுவேஷனை பார்த்தா 2026 நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ அதிமுகவோட நிலை பாஜகவோட நாங்கள் வந்துட்டோம், பாஜகவோட செகண்ட் தேர்ட் பிளேஸ் சில இடத்துல அதிகமாக வந்தால் கூட பாஜகவோட கட்சி கூட அதிமுக உள்ள வரல, திமுக கூட தான் காம்படிட்டடாக அதிமுக இருந்த கட்சி இன்னைக்கு இவ்வளோ தோய்வடைஞ்சு வந்து இருந்திருக்கு. இதே அவங்க ஒரு வெற்றியாக தான் அதிமுக 2026 என்ற எல்லாரும் சிந்திப்பாங்க. நான் தனக்கு ஆட்சி பிடிக்கணும், 10 திமுக அடுத்து ஆட்சி விட்டா அரசியல் லைஃப் கடமை போயிடும். அது எல்லாமே இந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் ஃபைனல் பிக்சர் வரலை. இதை ஒட்டி வர்ற போது எல்லாருமே தன் சுயப்பரிச்சு செய்வாங்க. செய்கிற போது 2020 ஒரு கூட்டணியோட உட்காந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு நடத்துவாங்க. ஏன்னா 2020 வந்து இப்போ பாஜக வந்து நோட்டாவோட என்ன கட்சி உங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்களுடைய ஓட்டு எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சு போச்சு. இது இன்னும் சட்டமன்றப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், தமிழர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகிறபோது கல அரசியலை வந்து கமல அரசியல் கல அரசியல் பண்ணாங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு அண்ணாமலைக்கு வந்து நல்ல ஒரு முகம் உருவாயிருக்கேங்க. ஒரு சதவீதம் எடுத்து பாருங்க, பேசிக்காக அண்ணாமலைக்கு பணம் கொடுக்காம இந்த ஓட்டு வந்து எவ்வளோ விஷயம். கடைசி வரையும் பணம் கொடுக்கலிங்க. நான் எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்க, ஆனால் திமுக 500 ரூபா 1000 ரூபா கொடுச்சு, ஏடிஎம்கே வந்து 250 ரூபா 300 ரூபா கொடுச்சு. ஆனால் எதுவுமே பணம் கொடுக்காம இது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா ஈஸியாக வந்திருக்கலாங்க. வாய் கேட்டதுங்க சாப்பிட தூக்கி போட்டு சவாங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர் பத்திர வாய் கேட்டதுங்க நல்லா தெரியுங்க. ஜெயிக்கு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுக்கானுங்க. ஸோ கண்ணு கட்டி நல்ல வாய்ப்பு இருந்து தவறு விட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் அதிகமாக வந்து உற்று நோக்கப்படும். அதாவது வாக்குகளை இதில் மக்கள் வந்து வாக்கு போடணும். லோக்சபான்றப்போ பாஜகவா காங்கிரஸா இல்லை அப்போ வந்து ஸ்டேட்ல யார் ஆள்றாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இடங்கள்ல பாஜகவை தள்ளி ஒரு 3-4 இடங்கள்ல நாம் தமிழர் 3வது இடத்துக்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்போ அவங்க பெர்சன்டேஜ் பார்க்கும் நிறைய இடத்துல 1 லட்சத்துக்கு மேல் நிறைய இடத்துல வாக்கு டெபாசிட் இழந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மேலே டெபாசிட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு இல்லையா? அப்போ 2026 அவங்க ஒரு டஃப் இடத்துல தானே மற்ற கட்சிக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம். நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா வாங்கின ஓட்டோட கம்மியாக இருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா 3 ஆண்டுகளாக அப்படின்னா வந்து வாங்கின பார்த்து அதிகமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஓட்டு பர்சன்ட் குறைந்தான் இருக்குது. இது வந்து அடுத்த கட்ட 2020 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதே போல இன்னும் கூடுதலாக 2% 1% வாங்கலாம் முடியும். இப்போ எம்எல்ஏ ஆக முடியும். சரி ரைட், நான் நாம் தமிழ் இது வரையும் ஒரு கவுன்சில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? ஒரு கவுன்சில் பஞ்சாயத்தில் இருக்காங்களா சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஓட்டு சார் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? அதுவும் கூட்டணி இல்லாம அவங்க தனியா வர்றாங்க. எத்தனை வருஷங்க? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, பிஜேபி கூட்டணி இருந்தா மட்டும் கோயம்புத்தூர் ஏதாவது யூஸ் இருந்துச்சு? பாமக தேமுதிக இது பாமக மற்ற இவங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? கிடையாது. இல்ல கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டாதும் போனாங்க இல்லையா? யார் வந்துட்டு போறாங்க? சௌமியா அவர்களா இருக்கட்டும், அங்க வந்துட்டு அங்க பாஜக வந்து அவ்வளவு கட்சி வலுவா இருக்கா? கிடையாது. இல்ல அப்புறம் இந்த கூட்டணின்றது அந்த அதாவது அவங்க ஏரியாவில் அவங்க கட்சி வளர்றதால கூட்டணி ஒர்க் அவுட் ஆகல. திமுக வந்து கூட்டணி எல்லாம் வந்துருச்சு நினைக்கிறீங்களா? திமுக வந்து அந்த கூட்டா வாக்குல திமுக நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கணக்கு பண்ணி பாருங்களேன், திமுக தோத்துரும். நிறைய இடத்துல கணக்கு பண்ணி பாருங்க, வெற்றி வாய்ப்பே தோத்துருவாங்க, இழந்துருவாங்க. அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கட்சி கட்டமைப்புகள் கொஞ்சம் கூட்டணி தான் பிரச்சனை. ஸோ அப்படி போது இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. கணக்கு பண்ணுறப்போ நாளைக்கு வந்து 2020 மாற்றி வரும். அப்படி வரும் சீமானோ விஜயம் சேர்க்கிற போது நிச்சயமாக ஒரு இன்னைக்கு ஒரு 8% ஓட்டு 8.16 வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். இன்னும் புள்ளி வரும் சரியா வரல. அது வந்துச்சுன்னா நான் சீமான் அவர்கள் சேர போது 2 பேரும் சேர்ந்து ஒரு 14 ஒரு 17 15 14 வரான்னு வச்சுக்கலாம். ஒரு 1-2% சில தொகுதிகள் வந்து முயற்சி பண்ணி ஏதாவது வாய்ப்பு இருந்து அவங்க விஜய் வந்து இதுக்கு மேலே எப்படி அரசு செய்யறான்னு பார்த்து இது பண்ணி பொறுத்தவரை அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு வரலாம் முடியாது. அது கூட வாய்ப்பு ரொம்ப, அதுக்காக வேலை செய்யணும்னு வந்துட முடியாது. அதுக்கு அப்படி செஞ்சா வரலாம், இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அந்த இடத்துல பாஜக தலைமையான ஒரு கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி பிடிச்சி 2020 சந்திப்பாங்க. இப்போ முக்கியமாக ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கணும், என் கட்சி என்னுடைய இந்த நிறுவனத்தை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளி விவரம் வந்து கொடுத்துருந்தீங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் எக்ஸிட் போல் டைமில். ஆனால் நிறைய பேர் வந்து உங்களை காணல, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசர் எங்கே போயிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை உங்களை பார்த்து வைக்கிறாங்க. அது காரணம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவருடைய அந்த தோல்வியும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட வந்து அந்த வாக்கு மெஜாரிட்டி கம்மியானது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்கே வந்திருக்கீங்க? இங்கே உங்கள் தான் என் ஆஃபீஸ் தானே வந்துருக்கீங்க. நான் கடன் ஓடி போயிட்டேன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்காம போயிட்டேன்னா, நீங்கள் கூப்பிட்டா பதில் சொல்கிறேன்ல, இப்போ கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறேன்ல. இப்போது 543 தொகுதி நான் உங்கள்கிட்ட விவரம் காட்டுறேன். நீங்கள் எனக்கு முன்னாடி படிச்சிங்களா இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்குறேன், நான் பதில் சொல்ல கடமையில் இருக்கேன். நான் யாரும் ஏமாத்திர போய் சொல்ல. இந்த பேப்பரை நீங்கள் படிச்ச இல்லைக்கண்ணே, இதில் எவ்வளோ நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்? 97% நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கல. ஒரு 3-4 தொகுதியில் 3-4 மாநிலத்தில் ஃபெயிலர் ஆகிருக்கேன். இதே தமிழ்நாட்டில் தமிழ் இடத்தான் உங்களுக்கு ஆண்டு தமிழ் வளரக்கூடாது. இங்கே இருக்கிற பிரச்சனை தான். நான் இதில் சக்ஸஸ் பண்ணினா இல்லையா? ஒன்று. அதுக்கடுத்து அண்ணாமலைக்கு சொன்னதில் நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 86,920 6.4 6.2 வாங்கியிருக்கு. 82,657 இந்த மாதிரி விவரத்தோட சொல்கிறேன். இதில் நான் தோத்தனா? சரி, நோட்டா அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11,788 0.86 வந்தது. இந்த இடத்துல இந்த 2.5% ஓட்டு வந்து அப்படியே ஜம்ப் ஆயிருக்கு.
திமுக ஜம்பேர். ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,96,903 21% அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ அது வாங்காத விளைவு தான் இந்த 17.23% வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதை கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஓட்டு வந்து திமுக போயிருக்கு. இப்படிலாம் ஓவரால் போன விளைவு தான் திமுக ஜெயிச்சோடைய. திமுகவுடைய ஆட்சியாலேயோ அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை உண்மையிலேயே மக்கள் மனதை வென்றார், வெற்றி பெற்றார், எந்த மாற்றம் இல்லை. அவங்க எங்க கொட்ட விட்டாங்கன்னா அண்ணாமலை நேரடியாக கீழே இறங்கி வேலை பார்க்கல, டைம் இல்லை, இறங்கி பிரச்சாரங்க வேலை பார்க்கல. நான் தான் அண்ணாமலை வேலை பாருங்கன்னு சொன்னது ஒரு மைனஸ். அதுக்கடுத்து கட்சிக்காரங்க திமுக சில இடங்களில் பணம் கொடுத்து பணத்துக்கு விலை போயிட்டாங்க. இதனால தான் வீழ்ந்து தோர்த்துட்டார் ஒழிய மற்றபடி தோற்றாங்க. 1.5 லட்சம் ஓட்டு இன்னைக்கு பீப்புள் அது போராட்டம் பண்ணாங்களா, அது 1.5 லட்சம் ஓட்டு எங்கே போச்சு? தமிழக அதிகாரிலையா வந்து லிஸ்ட்டில் எடுத்தீங்க, லிஸ்ட்டில் எல்லாம் வாக்காளர் போட்டு கொண்டு. ஆகவே இந்த எலெக்ஷனில் வென்றார். தேர்தல் ஆணையம்னா ஒருத்தர் வென்றார், கணபதி வென்றார் சொல்லியிருக்கோம்லே ஆக்சுவலாக வென்று விட்டார். அதாவது வாய் கேட்டதை சாப்பிட முடியல. அண்ணாமலைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. அந்த களத்தில் நல்லா இருந்துச்சு. டே இங்கே எல்லாம் பார்த்தா சிக்கன் மட்டன் இறக்குறா எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு சந்தோஷம். 1 லட்சம் ஓட்டு நல்ல ஒரு சந்தோஷம். அந்த பூஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணி தவிர சாதகமாக்க தவறிட்டாங்க. ஸோ நான் போய் அங்கே ஆய்வு பண்ணுறேன், களத்துக்கு போய் பார்க்குறேன். அப்புறமா அந்த களத்தில் தெரியுது சொல்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணது யார் தப்பு? என்னுடைய மிஸ்டேக் கிடையாதுல்ல. சரி ரைட்டு, 1st ஆய்வு 2வது 3வது விட்டேன்ல. நீங்கள் அங்கே சொன்னதுக்கு பேசுறீங்களா? இங்கே எக்ஸிட் போல சொன்னால இப்படி இருக்கு, இப்படி மாறம் ஏற்ற வரும்போது கணபதி கூட வெற்றி பெற வாய்ப்புன்னு சொன்னால, அதை ஏன்டா நீங்கள் விளம்பரம் பண்ணல? நீங்க அதுவும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 1.2% தான் அந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க சொன்ன எக்ஸிட் போல்ல இருந்து. ஆனா இதுல வந்து ஓட்டா நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன ஒரு 10-15 பாருங்க, நீங்க பாத்துங்க இதுல என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இல்ல சார், அது ஒரு 1 லட்சத்துக்கு மேல அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் வந்தனால தான் எல்லாரும் அதை கேக்குறாங்க. 1 லட்சம் ஓட்டு எங்க போச்சு, யார்கிட்ட போச்சு? சோ அதை வந்து பாஜக வாங்கல. 74% போலிங் ஆகல. சோ அப்படின்னா இந்த 1.5 லட்சம் ஓட்டு ஏன் போல? ஸோ அந்த தேர்தல் அதிகாரி வந்து அந்த லிஸ்ட்ல தான் வந்துக்கலாம். ஏன் மக்கள் ஒரே ஒரு ஆள் கூட ஏன் போராட்டம் பண்ணா? ஓட்டுக்கு இல்லை தானே, அதை ஒத்துக்கணும்ல. ஆகவே அது கூட காரணம் விட்டுருங்க. இந்த இடத்துல என்னாச்சுன்னா பாஜக சில பேர் வந்து திமுக பணத்தை வாங்கிட்டு இது பண்ணிட்டான். இன்னொரு விஷயம், அண்ணாமலைக்கு வந்து நல்ல அறிவாளி வேலை பார்க்குறப்ப கீழே வந்து இன்னைக்கு திமுக கட்டமைப்பு இருக்கிற மாதிரி பாஜக கிடையாது. ஸோ பாஜக கட்டமைப்பு இல்லை. இது முகத்திற்காக விழுந்த ஓட்ட ஒழிய திமுக பணம் கொடுத்து ஏடிஎம்கே பணம் கொடுத்து இந்த அளவுக்கு ஓட்டு பணம் கொடுக்காம இந்த அளவுக்கு வராங்கன்னா அப்புறம் மக்கள் மனதை வென்றது யார்? பணம் என்ற மூடிடத்தால் அல்ல, மனம் என்ற மூடிடத்தால் மனதை வென்றவர் அண்ணாமலை. ஸோ அப்படி போது இந்த இடத்துல யார் தோத்தது? அண்ணாமலை தான் ஜெயிச்சிருக்காரு. இங்கே தோத்த திமுக தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவரால் இங்கே சென்னையில் இன்னைக்கு 2வது வந்துக்குதுல்ல. ஸோ கட்சி வந்துக்கல, தாமரையே மலராது, பாளையவந்திரம் போட்டால் கூட மலரான்னு சொன்னவங்க இன்னைக்கு தாமரை தமிழ்நாட்டு மலர்க்கா இல்லையா? நீங்கள் தாமரை டீன்னு வந்துருக்கீங்க, தாமரை மலர்க்கா இல்லைன்னு சொல்லுங்க. நான் கேள்வி கேட்குறேன், நீங்க சொல்லுங்க, மலர்ந்திருக்கா இல்லையா? முன்னாடி இருந்ததை வச்சு பார்க்கும்போது மலர்ந்திருக்கா இல்லையா? ஸோ இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓட்டு தானேங்க. 42,53,266 ஓட்டு வந்துக்குது இல்லை? அப்படின்னா இது ஓட்டு தானே. அப்புறம் ஏற்றுட்டு அப்புறம் நாம் தமிழ் சீமானை வந்து கட்சி நான் எப்படி கம்பெனி கிடைச்சோம் சீமான் சொன்னாரு கட்சி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு, இப்போ பாஜகவோட அதிகமாக வந்து கட்சி கிடைச்சிடுவாரா? ஏதோ கோவத்தில் சொல்றது. அன்னைக்கு நான் கோவத்தில் காண்டல் சொன்னேன், எனக்கு போலீஸ்கார் காவல்துறைனா பிடிக்காது. ஏன்னா நாங்கள் வழக்கறிஞருங்க, பொதுவாக வழக்கறிஞர் எப்படி காவல்துறைனா கொஞ்சம் பிடிக்காது. அந்த ஒரு இருக்கப்போ எனக்கு பிபி காண்டு ஏறுது சொன்னேன். இது என்ன தப்பு முடிஞ்சு போச்சு. உனக்கு அண்ணாமலை காட்டு, என்கிட்ட காட்டக்கூடாது. உனக்கு கட்சி ரீதியா கொள்கை ரீதியா அவங்களுக்கு எதுனா அங்க போய் காட்டு. என்ன நினைச்சு செய்யணும், சம்பவம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன பர்சன்ட் என்ன மிஸ் ஆயிருக்கு. சரி ரைட்டு, இங்க எக்ஸிட் போல்ல என்ன சொன்னேன், 37 தொகுதி வெற்றி பெற திமுக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து நான் சொன்னேன் பாஜக 1-3 வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறுனா திமுக பிளஸ் அமையும், அப்படி அமைஞ்சா கூடுதல் சொன்னேன். எடுத்துக்கிற உதாரணம் சொன்னேன், கள்ளக்குறிச்சியும் விருதுநகரம் கன்ஃபார்ம். நீங்களே பார்த்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. சர்வே நான் என்னங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, சேட்டா சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் விட்டுருங்க. கள்ளக்குறிச்சி விருதுநகர் என்ற போது பார்த்தீங்களா இல்லையா, ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சுல, 32 ஓட்டு இருக்கீங்களா பார்த்தீங்களா? எங்கேயோ பார்க்க முடியுமா? ஒரு பாராளுமன்ற தொகுதியில் சட்டம்னா கூட பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது மாறி வந்து கடைசியாக காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அப்படிப்பட்ட சொல்லுங்க 2ல் 1 கட்டாயம் ஆயிருக்கும். அப்படி 2 மிஸ் ஆச்சுன்னா 1 நான் சொன்னேன், 1 மிஸ் ஆச்சுன்னா கட்டாயம் அந்த ஓட்டு திமுக. அப்படி போது திமுக 30 ஆயிடுச்சா? 1 பாஜக கூட்டணி வந்து பாமகவுக்கு வந்து சாதகமாச்சா? தருமபுரி அங்க எப்படி மாறிச்சு, என்ன டைம் மாறிச்சு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முன்னிலை வந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். கடைசி நொடியில் தான் மாறிச்சு. அது வந்து ஜஸ்ட் இதாச்சு. 1 பிக்சர் வச்சு 1ல 3 வரையும். இப்போ அண்ணாமலை எடுத்துங்க, ஆனால் ஜஸ்ட் இந்த மாறி வந்து இப்படி ஜம்ப் ஆடுறதால ஏடிஎம்கே ஓட்டு திமுக ஜம்ப் பண்ணதால அதில் வந்து மாறி தோத்தாரு. அப்புறம் இந்த மாதிரி தானே மிஸ் ஆச்சு. அப்புறம் போய் என் கணக்கு எங்க தோச்சு? நீ என் கணக்கு தோச்சுன்னா, என்ன சர்வே தோச்சுன்னா நான் வாங்க என் கம்பெனி இது கார்பரேட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க. சும்மா வந்து இவன் நினைச்ச மாதிரி கணக்கு ஆடிட்டிங் எல்லாமே இருக்குதுங்க. இது ஒரு சர்வே நிறுவனம் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். ஒரு தமிழகத்துல ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். பிரசாந்த் ஐபேக் மாதிரி ஒரு கம்பெனி, இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் எவனோ ஒருத்தன் சொல்றான், எவனோ ஒருத்தன் கடல் போடுறான், நான் கழிச்ச முடியுமா? சரி, அப்படி நான் சொன்னேன்னா உணர்ச்சி வசப்பட்டேன்னா காரணம்னா அந்த இமோஷன் ஆனது காரணம் வந்து எனக்கு காவல்துறை கொடுத்த டார்ச்சல். அதெல்லாம் வந்து எனக்கு சும்மா விட்டு நான் இத்தனை பர்சன்ட் சொல்லிட்டு போயிருப்பில்ல, ஏற்ற 3 சர்வே விட்டேன், அதில் வந்து நான் சொல்லிட்டு போயிருப்பில்ல, நீ என்ன விட்டியா? நீ
என்ன விட்டா நான் கோவத்தை சொல்ல தான் செய்வேன். இப்போ ஸ்ரீமான் சொல்லிட்டு அதுக்காக கழிச்சுடுவாரா? அடுத்த நாள் அரசியல் எப்படா சொல்றாங்க நாங்கள் அங்கீகாரம் பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி பல்ட்டிருக்கிறாங்களா? அரசியல் அடிக்கிறப்ப நான் அரசியல் வந்து பல்ட்டிருக்குன்னு சொல்ல, பட் அது கோவத்து இருந்தது, இமோஷன். அதாவது எனக்கு கொடுத்த டார்ச்சரில் பிபி அறிவை சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு தூக்கம் இல்லைங்க. நைட்டு 3 மணிக்கு எழுவோம், 3 மணிக்கு மறுபடியும் களத்துக்கு போவோம். இப்போ அடிக்கிற வெயில், நெருப்பாட்ட வெயில் கோயம்புத்தூரில் 10 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு வருவோம். திருப்பம் வெயில் விடுவோம், திரும்ப 3 மணிக்கு கிளம்புவோம். உடம்பெல்லாம் பின்னிட்டுவோம், ரணமா போயிடுச்சு. அந்த டைமில் வந்து நான் பேடி காசு, சொந்த காசு 5000 கட்டிட்டு வர்றப்போ எனக்கு அடுப்பு எத்தனை பின்ன அந்த கோவம் வரமா வராதா? ஹியூமனாக வரும். அதில் அப்படி பாருங்க, நீங்கள் கட்சி ரீதியாக திமுக என்ன பண்ணுறான், வந்து அண்ணாமலைக்கு எதிர் பண்ண வச்சு, இதெல்லாம் தப்பு. அன்னசரியா எனக்கு போனை போட்டு டார்ச்லாம் அப்புறம் அந்த போனை சைலன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். எவ்வளோ போன் தெரியுமா லைஃப்பில்? சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி டார்ச்லாம் இருக்கக்கூடாது. நீ கொள்கை நீ அடிமைடா, நான் அடிமை கிடையாது. நீ ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்க, நான் அடிமை இல்லை. உனக்கு கட்சியில் அடிமைச்சு செத்த போது கொடியை போட்டு போவான், நீ அந்த மாதிரி கூட்டம். நான் அப்படி இல்லை. அவன் தலைமை எப்படி இருக்கான், எதை நோக்கி இருக்கான், என்ன பண்ணுறான், எது செய்யறான், என்ன பிஸ்னஸ் எது பண்ணுறான், அவனுக்கு பர்சனல் வரையும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கலாம். என்னுடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், அதில் என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அந்த சர்வே நான் சொன்னது உண்மை, ஜெயிச்சிக்கணும். பட் தோற்றதுக்கான நான் இல்லையம்மா. இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க, உடம்பு முடியல காப்பாற்றுவோம், ஐயா நான் பொழைப்புன்றப்போ என்ன சொல்லுவீங்க? கட்டாயம் பொழைப்பு தான் சொல்லுவாங்க. யாராவது செத்துப்போன்னு சொல்லுவாங்களா? ஆரோக்கியமாக இருப்போ ஒரு 10 வருஷம் சேர்ந்து வாழன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ண போது ரிப்போர்ட் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எடுத்துவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இடத்துல கலாய்வு பண்ணி எடுத்த போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம், 1 லட்சம் வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து கன்யூட்டி பாலிடிக்ஸ் தவறதுனால அவங்க தோத்தாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? சரி, இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது 2026 நம்ம கவனிச்சா அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சாதான் ஒரு வெற்றி வருமா, இல்லை இது இப்படியே இந்த கட்சிகள் இல்லை இணைஞ்சிருவாங்க? அதை கூட்டணி தான் வைப்பாங்க. கூட்டணி ஆட்சி உட்கார வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ பாஜக தயவு அண்ணா ஏடிஎம்கே தேவை. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இப்போ ரிசல்ட் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன புள்ளி விவரம்லாம் பார்ப்பாங்க, இதுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ கட்டாயம் அவங்க தயவு தேர்வோ மத்தியிலையும் எடுத்துக்கிட்டு மாநிலத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அல்ல அவரும் எடப்பாடியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வருவாங்க. நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி சேரும். 2026 அவங்க 2 பேரும் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ.